அனைவருக்கும் வணக்கம். நான் வஞ்சி இளங்கோவன் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி இப்போது 2024 எண்டில் இருக்கும், டிசம்பரில் இருக்கும். ஸோ இந்த இயர் நம்ம சொசைட்டிக்காக, நம்ம மெம்பர்ஸ்க்காக நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரீவெண்ட் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து Jan 19th கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் அறக்கட்டளையிலேருந்து நம்ம கேஆருக்கு சிறந்த சமூக சேவருக்கான விருது வந்து கிடைச்சிது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 10,000 ரூபா கொடுத்து உதவி பண்ணோம் கல்விக்காக. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து விராட தேசம் மூலிமா நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம சார்பில் ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விராட தேசம் மக்கள் நல அறக்கட்டளையோடு சேர்ந்து மதிய உணவு வந்து நம்ம இணைந்து அவங்களோடு சேர்ந்து தான் நம்ம மதிய உணவு கொடுக்குறோம். அவங்களுக்கு பாத்திரத்துக்காக புதிய பாத்திரம், இந்த வருஷத்துக்கான பாத்திரம் வந்து ஒரு 6,000 ரூபா வந்துச்சு, அது கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேஆர் இந்தியா வந்திருந்தப்போ லைப்ரரி ஓப்பனிங் இருந்துச்சு காளிபாளையத்தில், காந்திஜி நகரில். அந்த லைப்ரரிக்காக, அந்த புக்ஸுக்காக வந்து 12,500 ரூபா கொடுத்தோம். லைப்ரரி எக்யூப்மெண்ட்ஸ், டேபிளு, சேரு, அவங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பரு, அப்புறம் அவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு சிமெண்ட் பெஞ்சு, அது பார்க்குக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சிமெண்ட் பெஞ்செலாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சிமெண்ட் பெஞ்ச் இதுக்கெலாம் வந்து ஒரு 4,500 ரூபா கொடுத்தோம். ஸோ மொத்தமாக வந்து 17,000 ரூபா லைப்ரரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஃபண்ட் ட்ரைவ் பண்ணி கொடுத்தோம். கேஆர் இந்தியா வந்திருந்தப்போ ஒரு 2 பொண்ணுங்களுக்கு வந்து ஃபீஸ் வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனாக, கேஆர்னுடைய இது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆளுக்கு 20,000 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு 40,000 ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம அலுமினி சைட்லேருந்து இந்த வருஷம் 83,000 ரூபா கொடுத்துருக்கோம். இதில் 40,000 ரூபா வந்து கேஆர்னுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். ஸோ இது பிஎம்ஹெச்எஸ் அலுமினி சைட்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏஎஸ்எல் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 22 lakhs வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் ஒரு ஏஎஸ்எல் ஃப்ரெண்டுக்கு. அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 22 lakhs வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அவர் 6 months திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்துட்டாருங்க. அடுத்தது வந்து நம்ம ஏஎஸ்எல் மெம்பரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க டெலிவரியில். அப்போது அந்த பாடி வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்பட்டது. ஒரு $10,000 வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். பட் அவங்க வேறொரு ஃபண்ட்ரைவ் மூலிமா அது வாங்கிட்டதுனால நம்மகிட்ட வேண்டான்ட்டாங்க. நம்ம அந்த ஃபண்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே திருப்பி கொடுத்துட்டோங்க. அப்புறம் வந்து இப்போது சமீபத்தில் வந்து ஒரு 1 month இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு ஏஎஸ்எல் மெம்பரோட ஒய்ஃப் வந்து பிரெயினில் சர்ஜரி பண்ணிவிட்டு, ஸோ அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல, இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் போய் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கேஆர் வந்து இந்தியா வந்திருந்தப்போ ஆக்சுவலாக பிளான் வந்து என்ன அப்படின்னா, ஏஎஸ்எல் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அவங்க வீட்டில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி, ஒரு மீட் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பியூ மீட் தனியாக வைக்கிறதா இருந்தது, நம்ம ஸ்கூல் அலுமினி மீட் வந்து தனியாக வைக்கிறதா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து கேஆர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படி இருந்தாலும் வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து ஒரு மீட் வைக்க போகிறோம். ஸோ தனியாக வந்து வைக்கிறப்போ நம்ம ட்ரஸ்ட்லேருந்து தான் ஃபண்ட் எடுக்கணும், வேண்டாம் எல்லாம் ஒன்றாவே வச்சுட்டு நம்மளே செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய இண்டிவிஜுவல் இதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பியூ, ஏஎஸ்எல், நம்ம பிஎம்ஹெச்எஸ் எல்லா 3 ட்ரஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே இதை வந்து மீட் வச்சாங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 60 ஒர்க்கிங் லீட்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 to 300 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் 60 ஒர்க்கிங் லீட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ
ஸோ வந்திருந்த அத்தனை லீட்ஸுக்கும் வந்து கேஆர் வந்து gift வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கிஃப்டோட காஸ்ட் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட வந்ததுங்க. ஸோ டோட்டல் செலவு அந்த இதுக்கான வீட்டில் வச்சதுக்கு டோட்டல் செலவு வந்து 4.2 lakhs வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏஎஸ்எல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, யூஎஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி இங்கே ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. விசா ஃபைலிங் வந்து நடந்துச்சு. அப்புறம் ஒரு பியூலேருந்து ஒரு லீட் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஏஎஸ்எல் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ போய் பார்த்து அவங்களுக்கு, ஏன்னா அது வந்து இங்கே ஆந்திராவா தெலுங்கானாவான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை, பட் அங்கே தான் வந்து இருந்துச்சு. இவங்க தமிழ்நாடு, ஸோ தெரியாது இல்லைங்களா. ஸோ ஏஎஸ்எல் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு ப்ராசஸ் போச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம எம்கே அண்ணா வந்து 1 ஏக்கர் வந்து இதுக்கு ஏஎஸ்எல் ஹோமேஜுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பொள்ளாச்சியில் இருக்குங்க இடமெல்லாம். 1 ஏக்கர் வந்து ஹோமேஜுக்கு கொடுக்குறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒரு இங்கேருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம யூஎஸில் படிக்க போச்சுங்க. போயிட்டு அங்கே போய் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ பிஹேவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. இஷ்யூ ஆகி அது கேஸ் வரைக்கும் ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து இங்கேருந்து நம்ம மெம்பர், அவங்க வந்து பியூ மெம்பருங்க, பியூ அலுமினியில் ஒரு மெம்பர். ஸோ அவங்க வந்து கேஆர் கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுலேருந்து வெளியில் அதை எப்படி அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 week ஒர்க் பண்ணி அந்த பொண்ணு வந்து இது பண்ணாங்க. நிறைய வந்து ஃபண்டு வந்து ஏஎஸ்எல்லேருந்து இந்த தடவை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பியூக்கு, பிஎம்ஹெச்எஸ்எஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லைப்ரரி கொஞ்சம் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஒரு மேரேஜ் ஈவெண்ட் இருந்ததுங்க. பியூ லீடுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஈவெண்ட் இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வந்து ஏஎஸ்எல்லேருந்து கொடுத்தாங்க. அப்புறம் பியூலேருந்து ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக வந்து ஃபண்ட் ட்ரைவ் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 20,000 ஏஎஸ்எல்லேருந்து தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏஎஸ்எல்லேருந்து இந்த தடவை ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. பியூவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20,000 வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கே வந்து தேவைப்பட்டுச்சுங்க. அது வந்து முதல்ல கொடுத்தோம். அது வந்து எல்லோரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து சாந்தலக்ஷ்மிக்கா, அந்த அக்கா வந்துட்டு ஒரு 30,000 இதுக்காக குழந்தைங்க படிக்கிறதுக்காக வந்து ஒரு 30,000 கொடுத்தாங்க. ஆஷா வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு ஒரு 25,000 கொடுத்தாங்க. 2 பொண்ணுங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுக்கு, ஸ்டேட் லெவலில் பாக்ஸிங்க்கு போகிறதுக்கு 2 பொண்ணுக்கு 50,000 கொடுத்தாங்க. டோட்டலாக 75,000 வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எஃப்டிபி வந்து ஒரு எஃப்டிபி ப்ரோக்ராம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணி ஒரு குழந்தைக்கு, ஒரு பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு 40,000 தேவைப்பட்டதுங்க. அதுக்காக வந்து எஃப்டிபி ப்ரோக்ராம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அது இந்த வருஷம் பியூனுடைய இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து எஃப்டிபி தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கலெக்ட் ஆச்சு பியூலேருந்து. மிச்ச 20,000 வந்து ஏஎஸ்எல்லில் போட்டுக்கிட்டாங்க. ஸோ 40,000 வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்தோங்க. அப்புறம் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம நற்பவின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குங்க. அது மல்லிகா மேம் வந்து அதை ஓன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்களுக்கு 1,00,000 ரூபா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோங்க. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம 1,00,000 ரூபா வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு, நம்ம மெம்பர்ஸும் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்குலாம் அந்த ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, ட்ரெஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஈவெண்ட் இருந்தது. பொள்ளாச்சின்னா ஸ்ரீ ராமஜெயம் ஆசிரமம் இருக்குங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம எம்கே அண்ணா, மகேஷ் கருப்பையா,
அந்த அண்ணா வந்துட்டு ஆஹ், ஒரு ஒரு நாளைக்கு வந்து அவங்க 500 பீப்புளுக்கு வந்து அவங்க ஃபுட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு எம்கே அண்ணா வந்து இந்த தடவை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஒரு நாள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். உம், அப்புறம் நம்ம பியூலேருந்து ஒரு லீடு வந்து இப்போது அவங்க வெளியில் வேலையில் இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த ரெசஷனில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஜாப் போயிடுச்சுங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு மேரேஜும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கு ஜாப் போயிடுச்சு, மேரேஜும் இருக்குது. ஸோ அது வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி நம்ம கிஃப்டாகவே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக பிரேமாக்கானுடைய ஐடியா, பிரேமா சிவகுமார் அந்த அக்கானுடைய ஐடியா தான் அது. ஸோ ஒரு 1 lakh வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோங்க. அடுத்தது வந்து பிளட் டொனேஷன் நிறையா நடந்துச்சு. நம்ம மெம்பர்ஸே, நம்ம அலுமினியில் இருக்கிற ஃபேமிலிக்கு நம்ம மெம்பர்ஸே நிறைய டைம் வந்து பிளட் டொனேட் பண்ணாங்க. இப்போது அதில் ஒரு டைம் கேஆர் அவங்க அம்மாவுக்கு கூட வந்து நம்ம ஒரு டைம் கொடுத்தோம். ஸோ என்னோட பெரியம்மா பையனுக்கு கூட நம்ம வாங்கி கொடுத்தோங்க. பியூலேருந்து தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, பிளட் டொனேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் டொனேஷன் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கேஆர் இங்கே வந்திருந்தப்போ பியூ மீட் நடந்துச்சுங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் கிட்ட கலந்துக்கிட்டாங்க. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 42,500 வந்துச்சுங்க. அதில் பிரேமாக்கா வந்து 6,500 அவங்க இண்டிவிஜுவலாக போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இண்டிவிஜுவலாக போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மீட் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய வந்திருந்த எல்லாருமே வந்து கொஞ்சம் சீனியர்ஸு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெமரபுளாக இருந்துச்சு. அந்த ஈவெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தடவை மணி சீட்டிங் கேஸ் வந்து ஒரு 3 கேஸ் மாதிரி கேஆர்ட்ட வந்துருந்துங்க. ஒருத்தர் வந்து இங்கே மணி வாங்கிட்டு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை. ஸோ இங்கே கேஆர் இங்கே வந்திருந்தப்போ, ஸோ அவங்களே பர்சனலாக போய் பார்த்து ஒரு பொலிட்டீஷியனை பார்த்து அது கேஸ் கொடுக்கறக்கு லீகலாக வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து அதுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னொருத்தருக்கு வந்து இங்கே கொடுத்தவங்க இங்கே இருக்காங்க, பட் வாங்கினவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மணி சீட்டிங் கேஸும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம குரூப்பில் ஒரு மாங்க் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மொபைல் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து ஒரு 20,000 வந்து போட்டு ஒரு புது மொபைல் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10,500 வந்து நம்ம ஏர்செல்லேருந்து தான் கொடுத்தாங்க. மிச்ச அமௌண்ட் வந்து பிஎம்ஹெச்எஸ்லேருந்து ஒரு 1,000 rupees கொடுத்தாங்க. மிச்சதெல்லாம் பியூ 8,500 பியூ போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எஜுகேஷனுக்கு வந்து செட் எக்ஸாம் வந்துச்சுங்க கவர்மெண்ட் இதுலேருந்து. ஸோ அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்துட்டு கொஞ்சம் மேக்ஸ் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸு, எங்களுக்கு அந்த கைடன்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் படிக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போது அதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீமாக அதுக்கு 7,500 பே பண்ணி மேக்ஸ் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன் மந்த்துக்கிட்ட பியூலேருந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்துச்சுங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் பியூக்கு. ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வந்து இந்த இயர் ஒரு செஷன் வந்து எடுத்துருக்குறோங்க. ஒரு 3 மந்த் வந்து ஒரு பேட்ச் போயிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதம் வந்துட்டு அனாதை இல்லத்துக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்குறாங்க நம்ம இதிலிருந்து. அது இல்லாமல் ஒரு 3000 ரூபா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு நம்ம 3000 ரூபா கொடுத்துருக்குறோங்க.
பட் அவங்க அது எமர்ஜென்சி ஃபண்டாக தான் வாங்கியிருந்தாங்க. அவங்க அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பியூக்கு வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷனாக வந்து சிவகுமார் அண்ணா, சாந்தலக்ஷ்மி அக்கா, ரேணுகா, கௌதம், பிரேமா சிவகுமார் அக்கா, பிரேமா சுரேஷ் அக்கா, அடுத்தது வந்து உமா மேம், வேலுமணி, இவங்க எல்லாமே வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு மந்த்தும் இவங்க வந்து பியூ அலுமினிக்குன்னு சொல்லிட்டு தனியாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்துட்டு 3 அவார்டு கிடச்சிருக்குங்க. ஒன்று வந்து கொங்கு வெள்ளாளர் ஃபவுண்டர் குரூப்லேருந்து நம்மளுக்கு சிறந்த சமூக சேவகருக்கான அவார்டு ஒன்று. அடுத்தது மதுரையிலிருந்து முத்துலட்சுமி அறக்கட்டளையிலேருந்து சிறந்த சமூக சேவகருக்கான விருது அது ஒன்று கிடைச்சிதுங்க. அறம் அறக்கட்டளையிலிருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சிதுங்க. இதில் முத்துலட்சுமி அறக்கட்டளை, அறம் அறக்கட்டளை இது ரெண்டும் வந்து ஆசாம் மேம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் விராட தேசம் மக்கள் நல அறக்கட்டளையிலிருந்து சிறந்த சமூக சேவகருக்கான சான்றிதழ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. கேஆர் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு தடையும் வந்து எமர்ஜென்சி ட்ரைவ்லாம் வர்றப்போ ஃபண்ட் ட்ரைவ்லாம் வர்றப்போ நம்ம பியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தலக்ஷ்மிக்கா, ரேணுகா, ஆஷா, பிரேமா சிவகுமார், பிரேமா சுரேஷ், கௌதம், இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபண்ட் ட்ரைவ்னு வந்தோடனே இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதில் இந்த தடவை வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து பியூலேருந்து 1,92,500 வந்து நம்ம கொடுத்துருக்குறோங்க. அதில் கிட்டத்தட்ட 80,000 வந்து நம்ம ஏஎஸ்எல் மூலிமா வந்த ஃபண்டுங்க இதெல்லாமே வந்து. ஸோ ஒரு ட்ரஸ்ட்லேருந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற ட்ரஸ்ட் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. ஸோ மெயினாக வந்து ஏஎஸ்எல் வந்து எப்போவுமே வந்து ஃபண்டுக்குன்னா வந்துட்டு ஏஎஸ்எல் தான் மெயினாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்ம பியூ மூலிமா 80,000 வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுல அப்படின்னா பியூ மீட்டுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணது வந்து பிரேமா சிவகுமார், பிரேமாக்காவும் நம்ம பிரகாஷும் தாங்க. பிரகாஷ்னுடைய எஃபர்ட்லாம் வந்து இவ்வளோதான்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டால் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 days 4 days வந்து தூங்கிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ தூரம் வந்து அந்த ஹாலுக்கு போகிறது, ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு, அந்த கிஃப்டெல்லாம் வாங்குறதுக்கு, சாப்பாடு சொல்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணது பூரா வந்து பிரகாஷ் சிங்கிள் ஹேண்டடாக தான் பண்ண அப்படிங்க. கூட வந்து விஷ்ணு பிரதீப்னு நினைக்கிறேன், விஷ்ணு பிரதீப்பான்னு தெரியல, பட் அந்த தம்பியும் இருந்தா அப்படிங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பண்ணுது. ஸோ அங்கே வந்து பிரேமாக்கானுடைய எஃபர்ட்டும் பிரகாஷ்னுடைய எஃபர்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. அவங்க ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி 2 பேர் பண்ணியிருந்தாங்க. ரேணுகா வந்து ரேணுகானுடைய எஃபர்ட் வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குங்க. ஏதாவது வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபண்ட் ட்ரைவ்னாலும் சரி, ஸோ அவங்களுடைய எஃபர்ட் வந்து எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஈக்குவலாக வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கேஆர் வீட்டில் வந்து நம்ம மீட் வச்சப்போ எல்லா 3 ட்ரஸ்ட்டும் சேர்ந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மீட் வச்சப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,20,000 கிட்ட வந்து செலவாக இருந்துச்சுங்க. அது வந்து கேஆர்னுடைய ட்ரீம்னே சொல்லாது. ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல எல்லாத்தையும் 3 ட்ரஸ்ட்டையும் வந்து ஒரே இடத்துல வந்து சேர்த்து வச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து மீட் பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த தடவை அவங்க வீட்டில் மீட் பண்ணியிருந்தோம். அப்போது கிஃப்டே பார்த்திங்கன்னா எல்லா லீட்ஸுக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த தடவை இது வரைக்கும் வந்து 5 times வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து ஒர்க்கிங் லீட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு தான் வருவாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அதே வந்து ஒரு 2 lakhs கிட்ட வந்துருச்சுங்க அந்த கிஃப்ட் மட்டுமே. பட் ஆனால் அவங்களுடைய வாட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓடாது.
12 வருஷம் ஆச்சு வாங்கி. பட் அந்த ஒரு செல்லை கூட மாற்றல. இந்த தடவை ரேணுகா வந்து பார்த்துட்டு அதை அவங்க அவங்களுக்கு ஒரு வாட்ச்சு, அப்புறம் உடஞ்சி போன வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தடவை ரேணு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஐ மீன் அது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன மேஜரான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து சேனலைஸ் பண்ணுதுங்க. அது வந்துட்டு ஒரு 2 months முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 200 300 இவ்வளோ தான் இருந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம 3 சேனலுக்குமே இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ இந்த 3 monthஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் வந்து அவ்வளோ தூரம் க்ரோத் ஆச்சுங்க. ஸோ எஃபர்ட்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கேஆர்டின்னு வந்துச்சு. நம்ம கொஞ்சம் லீட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணாங்க. எப்படின்னா வீக்கெண்ட் வந்து தூங்கக்கூட மாட்டாங்க, 24 hours இதுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் மற்ற வீக் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours 6 hours அந்த ஒர்க் ஹவர்ஸ் முடிஞ்சோடனே அந்த நைட் டைம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு 5 hours 6 hours கிட்ட வந்து நம்ம யூடியூப் மட்டுமே போடுவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் வந்து 2 monthஸில் எல்லாத்துலேயுமே வந்து எப்படின்னா இப்போது நம்ம ஸ்கூல் அலுமினிக்கெலாம் பார்த்திங்கன்னா 1.5 மேலே வந்துருச்சுங்க. பியூக்கு 2 கிட்ட. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. உள்ள கண்டென்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே மாற்றி புதுசு பண்ணி ஸோ எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸோ இதுக்கு மெயினாக வந்து ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் சைட்லேருந்து நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாரு ஒர்க் பண்ண அப்படிங்க, செல்வா சிபி, இவங்க 2 தான் நம்ம ஸ்கூல் இதுலேருந்து. பியூலேருந்து பார்த்தீங்கன்னா கேஆர் இல்லாமல் சொல்கிறேனுங்க. பியூல இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா, கௌதமி, சரஸ்வதி, சௌமியா இவங்கெல்லாங்க. பசங்களில் பிரகாஷுங்க, அப்புறம் மாரின்னு சொல்லிட்டு அந்த தம்பியினுடைய எடிட்டிங் ஸ்கில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பிரகாஷும் மாரியும் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே 2 வகையில் வந்து அழகாக இருக்கும். அவ்வளோ அருமையாக 2 பேருமே எடிட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து நம்ம சேனலுக்காக நிறைய ஒர்க் பண்ணுதுங்க. நம்ம இதில் இன்னும் ஆஸ்பதா ஒர்க் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் கோபி அண்ணா ஏஎஸ்எல்லிருந்து அவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்தாருங்க. டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ இவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய க்ரோத்துங்க யூடியூப்பில். ஸோ இதில் வந்து நான் யாராவது ஒரு பேரோ இல்லை ஏதாவது ஒரு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை நான் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். நம்ம இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோலையோ அல்லது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க.